ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேருந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன்க்கா, எனக்கு வந்து தைக்கிறதுக்காக டைம் கிடைக்க மாட்டேக்கு, நான் வந்து இன்றைக்கி தைக்கணும்னு நினைக்க என்னால் முடியல, டைம் பற்ற மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலையும் கண்டிப்பாக வந்து டெய்லி உள்ள ஒர்க்கை டெய்லி முடிக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு மேல் ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கணும், எனக்கு வந்து நான் ஒரு தொழில் பண்ணுறேக்கா, அந்த நீங்கள் எந்த தொழில் பண்ணாலுமே சரி, நீங்கள் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டு வேலையை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். ஏன்னா ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. இந்த வேலை பாதி அந்த வேலை பாதி பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இதுலேயுமே நமக்கு வந்து முடிஞ்ச மாதிரி இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அதனால மேக்ஸிமம் வீட்டு வேலையை உங்களால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்க முடியுமோ அந்த நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு ஒரு 1/2 hour எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட கண்டிப்பாக அந்த ரெஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிஷினில் உட்காருங்க. மினிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 மணிக்குள்ளாவது மிஷினில் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்போ 9:30 முடிச்சிருவாங்க, 10 மணிக்கு உட்காருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் உட்கார முடியுமோ அந்த சீக்கிரம் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலையிலே கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போ தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைம் போக போக வந்து நம்ம உடம்புமே கொஞ்சம் சோர்வாக தான் செய்யும். அதனால் அந்த டைமில் தைக்கிறத விட்டுட்டு காலையில் தைக்கிற வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் டெய்லி ஒர்க்கை டெய்லி முடிக்க முடியும். அதே மாதிரி புதுசாக தைக்கிறேன், இல்லை இப்போ ரொம்ப நாளாக தைச்சிட்டு இருக்கேன், யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து முந்தின நாளே வந்து ப்ராப்பராக கட் பண்ணி எடுக்கணும். இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெய்லி தைக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு ஒரு வேலை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால நீங்கள் வந்து அந்த டைம் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நைட்டு எப்படியாவது ஒரு 2 ப்ளவுஸாவது கட் பண்ணி வச்சுட்டு பாடுங்களேன். காலையில் எழுந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமல் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும், இன்னும் நிறைய தைக்கணும் அப்படிங்கிறதுமே தோணும். இன்னொன்று, டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ளவுஸ் வந்து வீட்டில் கண்டிப்பாக சேர்த்து வைக்காதீங்க. அது இன்னும் வந்து இப்போ நமக்கு ப்ராப்ளம் தான் உண்டாகும். ஏன்னா நம்ம ஒரு வாரம் தைக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு பல்காக நிறைய ப்ளவுஸ் வந்துடும். அதனால் மினிமம் வந்து உங்களால் எத்தனை ப்ளவுஸ் வந்து டெய்லி தைக்க முடியுமோ அந்த ப்ளவுஸை கண்டிப்பாக டெய்லி தைங்க. இன்னொன்று, ஒரு சிலருக்கு வந்து அக்கா எனக்கு வந்து ஃபேமிலி கொஞ்சம் பெருசு, நிறைய வேலை இருக்குது, எனக்கு வந்து வீட்டு வேலை சமையல் மதியம் தான் நான் செய்வேன், எல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 மணி ஆயிடுது, நான் அதுக்கப்புறம் எங்கக்கா தைக்கிறது அப்படின்னா அதுக்கப்புறம் ஈவினிங் டைமுக்கு மேலே கூட ஒரு 2 hour கிடச்சா கூட நீங்கள் தைங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இன்னொன்று, உங்களுக்குன்னு தேவையான ஒரு சில விஷயங்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி எப்போவுமே இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்காகவோ இல்லை நம்ம வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருக்கிறதுக்கோ கண்டிப்பாக நம்மளோட உழைப்பு ரொம்ப முக்கியம். என்னைக்காவது உங்களால் வந்து தைக்க முடியல, எனக்கு வந்து தைக்கவே தோண மாட்டேக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு செகண்ட் வந்து வெளியில் போய் வேலைக்கு போகிறவங்களும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து அவங்க வேலைக்கு போய் ஆகணும். அந்த டைமுக்கு அவங்க போக தான் செய்வாங்க. அவங்க வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு நல்ல தொழில் கிடைச்சிருக்கு. இந்த தொழிலில் வந்து நல்ல வருமானமும் கிடைக்கி வீட்டில இருந்தே நமக்கு இப்படி ஒரு தொழில் அமைகிறது உண்மையிலேயே வந்து பெரிய கிஃப்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு தையல் தொழில் தெரியலையேன்னு வருத்தப்படுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தெரிஞ்சதுன்னா வீட்டில இருந்தே ஒரு 100 ரூபாயா சம்பாதிக்கலாம்க்கா, வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதனால உங்களுக்கு ஒரு தொழில் தெரியுது, உங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சும்மா வந்து போடாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு 200 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சாலும் உங்களோட வீட்டு செலவுக்கோ இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வாங்குறதுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்கோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணமே தேவையில்லை அப்படிங்கிற வீடு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன தேவை நமக்கு இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து இந்த காசு கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும். நான் வந்து எப்படி தைக்க உட்காருவேன் அப்படின்னா, மினிமம் வந்து இப்போ எனக்கு ஒரு 5 ப்ளவுஸ் இருக்குது, 6 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 10 மணி 10:30 மெதுவாக உட்காந்துக்குவேன். இல்லை இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு 9 மணிக்கு 9:30 மிஷினில் உட்கார மாதிரி பார்த்துக்குவேன். அந்த வேலையை பொறுத்து தான் நான் உட்கார டைம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து நான் தைக்காமல் வந்து சும்மா இருக்கிறேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 10 மணிக்கு 10:30 உட்கார்ந்தா கூட நான் ஒரு 12:30 1 மணி வரைக்கும் தைப்பேன். அப்புறம் திரும்ப சாப்பிடுவேன், ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துடுவேன். திரும்ப 2 மணிக்கு உட்கார்ந்தேன் அப்படின்னா 4 மணிக்கு என்னோட ப்ளவுஸே முடிஞ்சிடும். 5 மணிக்குள்ள நான் எல்லா ப்ளவுஸையும் முடிச்சுட்டு ஊக்கு மட்டும் தான் வைக்க வேண்டிய வேலை இருக்கும். அந்த வேலையுமே நான் எப்போ பார்ப்பேன் அப்படின்னா, என் பொண்ணு டியூஷன்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஊக்கு வச்சுட்டு திரும்ப வந்து நாளைக்கு என்னென்ன ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஏதோ அர்ஜென்ட் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எழுதிட்டு அதையுமே ஃபுல்லாக கட் பண்ணி வைப்பேன். இப்படி தான் என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து இருக்குது. இந்த ரொட்டீனை வந்து பழகிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம தைக்கிறோம், எப்போ பார்த்தாலும் கட் பண்ணுறோம், இப்படியே போகுதேக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பழகிருச்சு அப்படின்னா உங்களால் வந்து கட் பண்ணாமையோ இல்லை தைக்காமையோ உங்களால் இருக்கவே முடியாது. இன்னொன்று, அதுக்கு தக்கன எனக்கு வருமானம் கிடைக்கி ஒரு மாதம் வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே நம்மளால் சம்பாத்தியம் பண்ண முடியும் அப்படின்னா
வீட்டில இருந்து பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக தையல் தொழில் தான் பெஸ்ட்டு. இன்னொன்று, இந்த தொழில் எனக்கு தெரியுது, எனக்கு வந்து இதில் வருமானம் வருது அப்படின்னா நான் ஏன் வந்து அதை வேண்டான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்று. இப்போ வந்து எல்லா நேரமும் எனக்கு இதே மாதிரி தான் போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில டைம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லை வந்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லை வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன பண்ணுவேன்னா போயிட்டு வந்து திரும்ப உட்காந்து தைப்பேன். அன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பேன்னா ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பேன். ஏன்னா வெளியில் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் டயர்டாயிரும், அதனால நல்லா தைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவேன். எப்போவுமே வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. நம்ம வந்து ஃபோன் பார்க்குறதுக்கோ, இல்லை பக்கத்து வீட்டில் பேசுறதுக்கோ, இல்லை மொபைல் பேசுறதுக்கோ நமக்கு டைம் இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு தொழில் இருக்கு, அதில் வருமானம் வருது, அதை வந்து நம்மளால பண்ண டைம் இல்லை அப்படின்னா நம்ம மேலே தான் கண்டிப்பாக தப்பு. நீங்கள் என்றைக்குமே யோசிங்க, எவ்வளோ நேரம் நான் ஃபோன் வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியே பாருங்களா, ஒரு நாள் மொபைல் எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிட்டா கூட நம்மளால 100-200 சம்பாதிக்க முடியும். அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, நமக்கு ஒரு எமர்ஜென்சி இல்லை எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தங்கிட்ட போய் நம்ம கையேந்தி நிற்கிறத விட நம்ம கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொருத்தங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே வராது. ஒரு சிலர் வந்து இதில் இருக்க வருமானத்தை நம்பி தான் நான் வாழ்க்கையை நடத்துகிறேன்க்கா அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. அவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்கக்கா, நான் வந்து சம்பாதிக்க நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. அவங்களுமே வந்து சேவிங்ஸாக பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அமௌண்ட்டை கரெக்டாக சேவ் பண்ணி வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுல நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சேவிங்ஸாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா கோல்டு சீட்டு கட்டுங்க. அப்புறம் வந்து உங்களால் வந்து 1000 ரூபாயா மாதம் ஸ்கூல் ஃபீஸ்க்காகவோ இல்லை வந்து உங்கள் குழந்தைங்களுக்காகவோ வந்து 1000 ரூபாய் கட்ட முடியுது அப்படின்னா கட்டுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களே நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மந்த்லி நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ கண்டிப்பாக தைக்கணுங்கிற எண்ணமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, யாருக்குமே வந்து வீட்டில் வந்து நான் வீட்டில் சும்மா தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்க தான் செய்யும். ஒரு சிலருக்கு கஸ்டமரை பார்த்து பயம். இன்னொன்று, நான் இன்னொருத்தங்கிட்ட வந்து பேசவே பயப்படுவேன்க்கா, நான் எப்படிக்கா தைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறவங்களுமே வந்து இதை பழகிக்கோங்க. எல்லா நாளும் வந்து நம்ம பின்னாடி ஒருத்தங்க நின்றுட்டே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதுக்காக டெய்லி உட்காந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியும், எவ்வளோ டைம் வந்து எனக்கு கிடைக்குது, ஒரு 2 ப்ளவுஸ் தைக்க எனக்கு டைம் இருக்கா, நான் கண்டிப்பாக தைச்சி கொடுக்குறேன், அதில் ஒரு 400 ரூபாய் வருதா, அது என்னோட சேவிங்ஸில் இல்லை எனக்கு ஒரு செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்களே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வருமானம் நீங்கள் சம்பாதிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ளவுஸ் வரும்போது உங்களுக்கு நோன்னு சொல்ல மனசு வராது. ஏன்னா அதில் ஒரு வருமானம் கிடைக்கும். அது என்னோட வீட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். வீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு மொய் செய்யணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் தான் நம்ம காசு பிரச்சனை வரும்போது தான் நம்ம வீட்டில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு தொழில் தெரியும், அது மூலயமா வருமானம் சம்பாதிச்சா அந்த மாதிரி சின்ன சின்ன தேவையை நம்மளால் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பண்ணுங்கள். இன்னொன்று, ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர்லேயே இருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து ஒரு ஆள் வருமானத்துலலாம் இப்போ வாழ முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பயங்கர செலவு இருக்குது. நமக்கு நார்மலாக செலவு பண்ணுறதுக்கே வந்து எல்லாமே காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு சின்ன சின்ன தேவையை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டோம், இல்லை சின்ன விஷயத்த நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன உதவியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் மாதம் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தாலுமே அது பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி வர்றதை முன்னாடியே யோசிங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டணும், ஒரு சிலருக்கு டேம் படி கட்டணும். அப்படிங்கும்போது வருமானம் கண்டிப்பாக தேவை. ஒருத்தங்க வருமானத்தை வச்சு எல்லாமே ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து உழைச்சி நம்ம அந்த வருமானத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் உட்கார்றீங்களோ உட்கார காசு தான். நீங்கள் வந்து அதுக்காக நான் 24 மணி நேரம் மிஷினில் உட்காரணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கு முடிங்க. மினிமம் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு நிறைய தைக்க வரும். மற்றபடிக்கு ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைக்க வருது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம யாருக்குமே வந்து ஃப்ரீயாக தைச்சி கொடுக்க போகிறது இல்லை. அதனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தைக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே பகல் பொழுதுல தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பகல்லேயே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம வந்து, அதனால கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நைட்டு தைக்கிற பழக்கம் வந்து மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கோங்க. பகலில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும்.
நமக்கு கிடைக்கிற டயத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த தொழிலில் வந்து நிறையவே சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு தொழிலுமே தெரில, வீட்டில் இருந்து என்னால் சம்பாதிக்க முடியல, வெளியில் போய் தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு தொழில் தெரியும், நம்ம வீட்டில் மிஷின் இருக்குது, நமக்கு வந்து கஸ்டமரும் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து நீங்கள் அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. மாதம் வந்து இதில் நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம். உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இது ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, ஒரு சிலருக்கு வந்து பேக் பெயின் வருதுக்கா, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்ட்டு இருக்கவங்க கொஞ்சம் உடம்பையும் பாருங்க. ஏன்னா உடம்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம உழைக்கிறதுக்கு எவ்வளோ தயாராக இருக்கோமோ அதே மாதிரி நம்ம உடம்பையுமே கரெக்டாக கவனிக்கணும். நான் வந்து இன்னைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் தான் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு வேற ப்ளவுஸ் எதுவுமே இன்னைக்கு கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. நாளைக்கு தான் தைக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்குமே வந்து நீங்க எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில பேர் வந்து டெய்லி வீடியோ போடுங்கக்கா, நீங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றீங்க. அதனால நான் வந்து கண்டிப்பா போட ட்ரை பண்றேன். ஒரு சில நாள் வந்து என்னால முடியல அப்படின்னா நான் அடுத்த நாள் வந்து கண்டிப்பா வீடியோ போடுறேன். நிறைய பேர் வந்து அதையுமே சொல்றீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல வேற ஒரு விஷயம் வந்து எனக்கு வீடியோவா வேணும்க்கா அப்படின்னாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டைம் வந்து நம்ம தான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும். டைம் எப்படி வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு இத்தனை மணிக்கு நான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து டைம் சேவ் பண்ணி கண்டிப்பா தைக்க முடியும். அதனால உங்க டைம் உங்களோடது. நீங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு தான் அது நஷ்டம். அதனால நீங்க வந்து உங்க டைமை சேவ் பண்ணி கண்டிப்பா தைங்க. வர்ற வாய்ப்பை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வீட்டில இருந்து ஒரு தொழில் பண்ணி உங்களால் முன்னேற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.